கன்னி ராசிக்காரங்க இந்த மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் நான் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னா, இப்ப நெறைய பேரு அதில இருக்கிறனால பயன்படுத்துறேன். தவறா எடுத்துக்க கூடாது. இப்ப இந்த விஷயத்த எப்படி பிரேக் டவுன் பண்றது அப்படின்னா, மியூசிக். மியூசிக் தி ஹோப் ரைசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நெறைய விஷயங்கள, நெறைய பாடல்கள் கேளுங்க. இல்ல எனக்கு பாடல் கேட்டா அந்த வரிகள் எனக்கு ஹிட் பண்ணுது. இதுவும் கன்னிக்கு உண்டு. அதில வரக்கூடிய வரிகள் ஏதாவது பழச நினைக்க வச்சுரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய மியூசிக் கேளுங்க. நெறைய வீண மியூசிக், ஃப்ளூட் மியூசிக், கரோக்கீஸ் கேட்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா மியூசிக் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப, நெறைய விஷயங்கள ஈவன் கேன்சர் செல்ஸே வந்து கியூர் பண்ணுது அப்படின்னு மெடிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இசைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த. அது மாரியாக எடுக்கிறப்ப நெறைய சண்முகப்பிரியா ராகம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இவங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோகன ராகம் இந்த மாரியான டியூன்ஸ் வந்து கேட்கறது. நிறைய சாங்ஸ் அதுக்கேத்த மாரியான விஷயங்கள கேட்கறது. இதெல்லாம் பண்ணாங்கன்னாலே இவங்க வந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ட்வின் டவர்ஸ் அட்டாக்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஜெர்மன்ல நடக்கக்கூடிய அந்த போர்களா இருக்கட்டும், இப்பயும் கூட அந்த மனிதர்கள் எப்படி வெளிய வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழல்லேருந்து இறுக்கமான சூழல்லேருந்து வெளிவரதுக்கு இசை தான் காரணமா இருந்திருக்கு. நான் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்றது நெறைய பாடல்கள் கேளுங்க. இல்ல வரிகளோடு கூடிய பாடல்கள் உங்கள தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொன்னா, கரோக்கியாவது போட்டு கேளுங்க.